ஒரு புதிய மாதத்துக்குள்ளே நாம் பிரவேசித்திருக்கிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். அவருடைய கிருபை ஒரு புதிய மாதத்திலே தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிற இந்த மாதம் நமக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் யோபு 36:7. கர்த்தருடைய கண்கள் பாருங்க, நீதிமான்கள் மேல அவருடைய கண்களை அவர் விலக்காமல் அவருடைய ராஜாக்களோட உட்காரும்படியாக கர்த்தர் உதவி செய்கிறார். அவர் தம்முடைய கண்களை நம்மை விட்டு ஒருபோதும் விலக்க மாட்டார். ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்திலே தேவன் நமக்கு புதிய காரியங்களை செய்ய போகிறார். தேவனுடைய கண்கள் நம்ம மேல நோக்கமா இருக்கிறது. இப்ப எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி, ஆண்டவரே நீ செய்த நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு நாம் தேவனை துதிக்க போகிறோம். ஆனால் என்ன நன்மைகளை செய்தார் என்பதை நம்முடைய மனக்கண் முன் கொண்டு வருவோம். இப்பொழுதும் நாம் கேட்போம், ஆண்டவரே, நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே நீ செய்த நன்மைகளுக்காக என் குடும்பத்தின் மீது கடந்த மாதம் எவ்வளோ இரக்கமாய் இருந்தீர். ஆண்டவரே, என்னுடைய வியாதிகளை சுகமாக்கினீரே, என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிச்சீரே, என்னுடைய போக்கில் வரத்தவங்க கரம் இருந்ததே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. எல்லாரும் சேர்ந்து இப்பொழுது நாம் அவரை பாடி துதிக்க போகிறோம். நன்றியோடு நான் பாடிடுவேன். கர்த்தர் செய்த நன்மைகளை கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்துவேன். கிருபையால்
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த நாளிலும் நாம் திருவிருந்திலே நாம் பங்கெடுக்க போகிறோம். தேவன் சொல்லுகிறார் யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றார், இன்றைக்கு ஜனங்களே, இஸ்ரவேலரை உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. பரிசுத்தம் அற்புதங்களை கொண்டு வருகிறதா இருக்கிறது. அவங்க பரிசுத்தம் பண்ணி கொண்ட போது நீங்க அந்த அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. யோசுவா 3 அதிகாரத்தில் அடுத்த நாள் அவங்க எரிகோவை, அந்த யோர்தானை கடக்க வேண்டும். பாருங்க, அந்த யோர்தானின் நதி, அந்த ஓடி வருகிற அந்த தண்ணீர், எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? குவியலா நின்னுச்சுன்னு. தேவன் செய்த அற்புதம் எப்படிப்பட்ட அற்புதம் தெரியுமா? அந்த ஓடி வருகிற தண்ணீர் அப்படியே குவியலா நின்னுச்சான். ஹல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை தேவன் செய்வார். நம்மை பரிசுத்தம் பண்ணி கொள்ளும் பொழுது, நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தும் பொழுது, நாம் துதிக்கும் பொழுது, பாருங்க, அங்கே அற்புதங்கள் நடைபெறுகிறது. இன்றைக்கும் இந்த ஆராதனையில கூட, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துவீராக, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு நேரா வருது, ஆண்டவரே அப்பா எங்களை ஒரு விசை பரிசுத்தப்படுத்துவீராக. அற்புதங்களை எத்தனை பேர் காண வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? இந்த வேளையிலே நம்முடைய இருதயங்களை நாம் கர்த்தருக்கு அர்ப்பணிப்போம். நம்ம ஆண்டவரை துதிக்க போறோம். துதிக்கும் போதே தேவன் அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார். துதிக்கும் போது பிசாசு ஓடுகிறதா இருக்கிறது. எல்லாவித பொல்லாத ஆவிகள், நம்முடைய குடும்பங்களை கெடுக்க நினைக்கிற ஆவிகள், எல்லா ஆலோசனைகளையும் கர்த்தர் அதமாக்கி போடுவாராக. இன்றைக்கும் கர்த்தர் நாம் துதிக்க போகிறோம். ஆண்டவரே நீர், ஆண்டவரே என்றும் ஆனந்தத்தை கொடுக்கிற தேவன், உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். எல்லாரும் கூட சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அதே வேளையில் ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக என்று சொல்லுவோம். Tudo
ஒவ்வொருவரையும் தொடுவதாக பலப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. இப்பொழுதே உம்முடைய வல்லமை கிரியை செய்யட்டும் ஆண்டவரே, கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. இப்பொழுதே இன்றைக்கு ஒரு விடுதலையை காண உதவி செய்வீராக. இந்த ஆராதனையின் வேளையிலே என் தேவாவியானவர் ஒரு அற்புத விடுதலையை கட்டளையிடுவீராக. நீர் எவ்வளவு நல்ல தேவன். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நீ சாரோனின் ரோஜாவா இருக்கிறேன். நீ பழுதற்ற ரத்தம், தேவாட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. நீர் அழகுள்ளவர். ஹல்லேலூயா. அவரை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் நம் மத்தியிலே வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், விடுதலையாக்குகிற தேவன். நம்முடைய மத்தியிலே இருக்கிற எல்லாரும் சேர்ந்து அவரை ஆராதிக்க போகிறோம். சாரோனின் ரோஜாவே. பழுதற்ற ரத்தமே, தேவாட்டு குட்டியே,
பழுதற்ற